ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது வந்து நம்ம 75 டேஸ் சேலஞ்சில் டே 24 ஃப்ரைடே எடுக்கிற வீடியோ. ஸோ ஃப்ரைடே வந்து மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சாச்சு, ஒரு 6:30 போல். கொஞ்சம் பூஜை வேலை இருந்தது ஃப்ரைடேலையா, அண்டு ரொம்ப சீக்கிரமாகவே வெளியே வேறு வந்து கிளம்பணும். ஸோ அதனால் மார்னிங்கே வந்து பூஜை வேலை முடிச்சுட்டு விளக்கெலாம் வந்து முந்தின நாளே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அடுத்த நாள் வந்து பொட்டு மட்டும் வச்சுட்டு பால் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. அண்டு பாசிட்டிவாக வந்து சாம்பிராணியெலாம் வந்து ஏற்றி கும்பிட்டாச்சு. நான் எப்பயுமே வந்து செவ்வாய் வெள்ளி சாம்பிராணி வந்து போட்டுருவேன். அண்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட் ப்ரெட்டில் வந்து பீனட் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி உள்ள பனானா வச்சு சாப்பிட்டாச்சு. என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் பாராத்தி கொடுத்தேன், நான் எதுவும் சாப்பிடல, நான் ஜஸ்ட் அந்த ப்ரெட் மட்டும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒர்க், ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ காலையிலே வந்து கிளம்புனது. அண்ட் போனோடனே ஒர்க் கொஞ்சம் முடிஞ்சது. அங்கே இருக்கிறப்ப வந்து அண்ணா வந்து இந்த பன் வாங்கிட்டு வந்தார். ஸோ அது ஒரு பன் சாப்பிட்டேன். பயங்கர தண்ணி தாகம், தண்ணி குடிக்கவே இல்லை. ஸோ அதனால் அந்த மிஷின்லேருந்து வந்து ஒரு பாட்டில் வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்குறதுக்காண்டி நான் செப்பரேட்டாக வந்துட்டேன். ஊர்லேருந்து கொஞ்சம் திங்ஸ் கேட்டிருந்தாங்களா, ஸோ அதனால். அண்ட் திங்ஸ்லாம் வாங்கி முடிச்சுட்டு லைட்டாக பசி எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு கோகோனட் லாட்டே வந்து வாங்கி குடித்தேன். என்னோடய ஃபேவரட் ஆயிடுச்சு இப்போது. அண்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிட்டே போயிட்டு லஞ்ச் என்ன சாப்பிட்றேன்னு தெரில. ஸோ அந்த சிக்கனும் பாயில்டு எக்கும் வந்து சாப்பிட்டேன். அண்ட் அங்கே வந்து ஒரு மால் இருந்தது, இந்த டோரிமான் சின்சான்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் எல்லாேருக்கும் டோரிமான் சின்சான் பிடிக்குமான்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு என் பையனை வந்து பிக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரொம்ப டயர்டிங்கான டே அன்றைக்கி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய நாள் நடந்திருப்பேன். அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாகி எக்ஸாஸ்ட் ஆகி தான் வீட்டுக்கு வந்தோடனே ஒரு பனானா கேக் இருந்தது. என் பையனுக்கு அதை கொடுத்துட்டு நான் வந்து சீட்ஸ் லட்டு வந்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன் பாருங்கள், 16,000 சம்திங். அண்ட் அதுக்கப்புறம் நான் ஈவினிங் ஒரு பனானா சாப்பிட்டு அண்ணா வீட்டுக்கு வந்து போயிட்டோம். அங்கே வந்து ஃப்ரூட்டி இருந்தது, நம்ம ஊர் ஃப்ரூட்டி. ஸோ குடிச்சிட்டு அண்ணா வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்தார். சாப்பிட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். நானும் இன்னொரு தம்பியும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம்.